தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு வரும் 14ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:15 மணிக்குள் நடைபெற உள்ள நிலையில் முதலாம் கால யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. கோவிலுக்குள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை அந்த 8 கால யாகசாலை பூஜை நடைபெறும். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடைபெறும் என நடைபெற வேண்டும் என பக்தர்கள் பல்வேறு தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி அன்று குடமுழுக்கு பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றன. ராஜகோபுரம், கோவில் மண்டபம், வர்ணபூசு பணி என பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முக்கிய நிகழ்ச்சியாக கும்பாபிஷேக முதற்கால யாக பூஜை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மங்கள வாத்தியம், வேத பாராயணம், திருமூர பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 11, 12, 13, 14 ஆகிய தேதிகளில் 8 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று 14ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:15 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. 8 காலம் அந்த நடைபெறும் யாகசாலை பூஜையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு 25 குடங்களில் புரிந்த நீரும், சத்தியகிரீஸ்வரர் சுவாமிக்கு 9, கோவர்த்தன அம்பிகைக்கு 9, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.